வெல்கம் டு மணியம்மன் டாக்ஸ். இன்னைக்கு திரைப்பட விமர்சனத்தில் நான் பார்க்க போகிற திரைப்படம் இந்த படம் தான். இந்த படத்தோட பேருக்கு ஆஸ்கார் விருது கொடுக்குறதா, இல்லை இந்த படத்தோட இயக்குனருக்கு ஆஸ்கார் விருது கொடுக்குறதா, இல்லை இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கிறுக்கு பைய இந்த தரும போராளி எச்சராஜாவுக்கு ஆஸ்கார் விருது கொடுக்குறதா அப்படின்னு ஆஸ்கார் கமிட்டி 6 நாளாக கமிட்டி போட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கதா இந்த சகிப்பேலு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும், ஃபேஸ்புக்லையும், ட்விட்டர்லையும், இன்ஸ்டாகிராம்லையும் அவங்களே கமெண்ட் போட்டு அவங்களே ஃபயர் விட்டுக்கிறாங்க. சர்ரா படம்ன்றீங்களே, எந்த தேட்டரா வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, எது தேட்டரா அப்படின்னாங்க. தேட்டரை வரலையா, சரிடா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எதுவும் போட்டுருக்கீங்களா கேட்டால், ஓடிடியா அப்படின்னா என்ன அப்படின்னாங்க. ஏண்டா தேட்டரும் இல்லை ஓடிடியும் இல்லைன்னா அவங்க எச்ராஜாவோட வேட்டியை கிழிச்சு ஸ்க்ரீனாக ஓட்டுறீங்களாடா அப்படின்னு கேட்டால், இல்லையப்பா ஓங்கோலா இல்லை போடுறோன்னாங்க. அது என்னடா ஓங்கோலா அப்படின்னா அதான் யூடியூப் அப்படின்னாங்க. இந்த உலகத்திலேயே ஒரு படத்தை எடுத்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ற கோமாளி பையில பாத்திருக்கீங்களா, இவங்க தான். இந்த படத்துல கேடுகட்ட பல கருத்துக்கள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம கருஞ்சட்டிப்படி மீடியால போட்டு பொழந்துட்டு இருக்கேன். அதுல போய் பாருங்க. இதுல என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த தரும போராளி எச்சப்பை இருக்கார்ல, அது எச்ராஜா இருக்கார் இல்லையா, இவரோட நடிப்பு திறமையும் இந்த படத்துல இன்னும் பல பேர் பயங்கரமா நடிச்சிருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம போட்டு ரோஸ்ட் பண்ண போறோம். இந்த எச்ராஜா சாரணர் தேர்தலையே 113 ஓட்டு வாங்கி தோத்து போன பையன். இவன் கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு, அண்ணே நீ எலெக்ஷன் நின்று பார்த்த, ஊரா போய் மத கலவரத்தை ஏற்படுத்தி பார்த்த, உடனே ஒரு நாயும் சீண்டலை, நீ பேசாம சினிமாவுக்கு நடிக்க போயிருந்தேன். இந்த விஜய்லாம் சினிமாவில் நடிச்சு இன்னைக்கு அரசியலுக்கு வர போறேன், சிஎம் ஆக போறேன்னு சொல்றாப்புல. நீ ஏற்கனவே அரசியல் இருந்தாலும் நீ சினிமாவில் நடிச்சு பெரிய மாசு ஹீரோ ஆயிட்டேன்னா, எலெக்ஷன்ல நின்னா 26ல் காரைக்குடியில் ஜெயிச்சு எப்படி எம்எல்ஏ ஆகி அப்படியே சிஎம் ஆயிடலாம்னே அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அப்படியாடா அப்படின்னோடனே, ஆமாண்ணே நீ வேற பார்க்கறதுக்கு பாலையா மாதிரியே இருக்க அப்படின்னு இருக்காங்க. ஓ நான் பாலையா மாதிரி இருக்கேனா, அப்போ சரிதாண்டா அப்படின்னு ஒரு டைரக்டர் ஒருத்தன் சுற்றுறான். அவன் என்னமோ கிடுகோ கடுகோ அப்படின்னு ஒரு படம் எடுத்த போல இருக்கு. அவனை கூட்டியாந்து அண்ணனை வச்சு படம் எடுக்கியாடா அப்படின்னு கேட்டால், அவன் என்ன சொல்கிறான், அண்ணே உன்னைய மாதிரி ஆளைத்தானே தேடிக்கிட்டு இருந்தேன் வாண்ணே அப்படின்னு ஒரு படம் சொல்கிறான். என்னடா படம், என்னடா கதை வச்சிருக்க அப்படின்னு கேட்டால், அண்ணே இப்போ திருப்பரங்குன்ற மேட்ரு தான் பெருசாக போயிட்டு இருக்கு. இதை தலைப்பாக வச்சு நம்ம ஒரு படத்தை எடுத்துட்டோம்னா ஒரே நாள் நீ ஒபாமா ஆயிடுவேன். அப்புறம் ரஜினி, கமல், அமிதாப் பச்சன் இவங்கெல்லாம் நீ டஃப் கொடுக்குற மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன்னு அதை வச்சு அடுத்த தேர்தலில் காரைக்குடியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி சிஎம் ஆகிப்பலாம்னே அப்படின்ற போய் சொல்லி கமல் இருக்கு. அப்படியா நான் ஜிஎம் ஆயிடுவேனா, சர்ரா நான் படத்தில் நடிக்கிறேன்னான்னு வந்துட்டேன். சர்ரா இப்போ படத்துக்கு போவான், படத்தில் நடிக்கிறான்ல, படத்தில் நடித்தா ஹீரோவுக்கு இன்ட்ரோ காட்சி வைப்பாங்க இல்லையா. இன்ட்ரோ காட்சி என்ன பண்ணுவாங்க, இப்போ பாலையான்னா தெலுங்குல என்ன பண்ணுவார், ரயிலை இப்படி கையில் நிப்பாட்டுவார், காரை தலையில் தூக்கி போடுவார். இப்படி தானே இன்ட்ரோ பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நானும் வித்தியாசம் பண்ணுறேன்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஓ பாலையாவோட வித்தியாசம் பண்ண போகிறீங்களா, அப்படி என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் பெட்ரூமை காட்டுறாங்க. அதில் புருஷ முன்னாடி 2 பேர் உட்காந்துருக்காங்க. என்னடா பெட்ரூமை காட்டுறீங்க, புருஷ முன்னாடி காட்டுறீங்க, எதுவும் கிளுப்பான காட்சியாடா அப்படின்னு கேட்டால், அப்போ தான் ஜூம் பண்ணி காட்டுறாங்க இந்த எச்ராஜா பையன் முகம். ஏண்டா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா, பெட்ரூமில் போய் இவன் படத்தை வச்சிருக்கீங்களே, சங்கட்டமாக இருக்காதாடா, ஏண்டா இவன் மூஞ்சியெல்லாம் பார்த்தா எப்படிறா அப்படின்னு தோணுது. சரி படத்தில் என்னையா சொல்கிறாங்கன்னா, என்னத்தை சொல்கிறாங்க, திருப்பரங்குன்றத்தில் எப்படியாவது மத கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் கதை. அதில் ஒரு சாதிக்காரை பார்த்து, ஐயா நான் பெரிய இந்த சாதிக்காரு வெட்டி புடியும் குத்தி புடுன்றாரு, இன்னொரு சாதிக்காரங்க நாடகால் பண்ணுறாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஏன்னா இது ஒரு படமாடா, இது ஒரு கதையாடா. கடைசியில் என்ன பண்ணுறான்னா, நாஸ்தியன் இருக்காங்கலாம் கடவுள்னு சொல்கிறவன், அவனை ஒரு வெட்டி போடுறாரான் அப்படி வச்சுருக்காங்க. வெட்ட வர்றவன் என்ன நினைப்பான், ஐயா சரிங்கய்யா நாளைக்கு கழிச்சு வெட்டுங்க பண்ண மாட்டானா. ஏண்டா இது ஒரு டைலாக்கு இவனை கொடுத்துருக்கீங்களாடா. அதில் பாருங்க, இவனை பெரிய வீரனா காட்டுறேன்னு ஒரு மீசையை வேற ஒட்ட வச்சுருக்காங்க. அது ஒட்டு மீசை. சரிடா அந்த ஒட்டு மீசையாவது ஒழுங்காக ஒட்டிருக்காங்க கேட்டால், இந்த பக்கம் தூக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் இறங்கிட்டு இருக்குது. ஏண்டா எச்ராஜா கோமாளி பயிலே, ஒரு ஒட்டு மீசையே உன்னால ஒழுங்கா ஒட்டம் இல்லையே, நீ எப்படா தேர்தல்னு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆக போற, எப்படா காரைக்குடி மக்களை காப்பாற்ற போற அப்படின்னு மக்கள் காரித்து போயலாம் இல்லையா. இப்பதான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், இந்த எச்ராஜா மன உளைச்சல் இருக்கிறானா. ஏண்டா ஓம் படத்தை பார்த்துவிட்டு நாங்கள் தானடா மன உளைச்சல் இருக்கணும், நீ ஏன்டா மன உளைச்சல் இருக்க அப்படின்னு கேட்டா, இல்லை இந்த கேடி ராகவன்லாம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாப்புல, அந்த வீடியோ கூட ஒரு 10 லட்சம் பேர் பார்த்து விட்டாங்க. நான் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி படம் எடுத்திருக்கேன், அது யூடியூப்ல இலவசமாக பாருடான்னு விட்டுவிட்டேன்.
அப்படி இருந்து கூட ஒரு 1,00,000 கூட இன்னும் பார்க்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு பெரிய மன உளைச்சல் அப்படின்னா பாருங்க. இவங்கள எதுல போட்டி நடக்குது பாருங்க. ஏண்டா மூதேவி, உன் படத்தை எவனும் பார்க்க மாட்டியான், ஏன் உன் வீட்டில் இருக்க உன் வீட்டுக்காரம்மா உன் பிள்ளை குட்டி கூட பார்க்காதுன்னு உனக்கே தெரிய வேணாமாடா மூதேவி. இது அடுத்த வேற ஏதோ ஒன்று சொல்லணுமா? ஒரு ஹீரோ அருவாள் எடுத்து வில்லனை வெட்டினா எப்படி இருக்கும்? இந்த அசுர மாடலில் பார்த்துருப்பீங்க, தனுஷ் போய் எல்லாரும் வெட்டுவாப்பெல்லாம் அது பார்க்கறதுக்கு பெரிய பயரா இருக்கும். வெற்றியா வெட்டியா அப்படின்னு ஆடியன்ஸே கத்துவாங்க, அந்த அளவுக்கு இருக்கணும். இந்த ஆளு அருவாள் எடுக்கிறான், இப்படின்னு கொண்டு வரான், கொண்டு போய் இப்படி விட்டான். அவன் இங்கே இருக்கிறான், இவன் அருவாளை இங்கிட்டு வச்சுட்டான். ஏடா டேய், முன்ன பொண்ணு அருவாளை பிடிச்சிருக்கியா இல்லையாடா நீ? இப்படி ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு இந்த படத்தை தடை செய்யறதுக்கு உலக நாடுகள்லாம் ஒன்னா கூடிருச்சான். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுக்காக பெரிய சதி பண்றாராம். ஏண்டா இது ஒரு படம், இதுக்கு சதி பண்ணி வேற நிப்பாட்டுறாங்களா? அதுல பாருங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க யூடியூப் பேரு தாமரை டிவி. தாமரை டிவின்னு ஒரு பேரை வச்சு அதுலேயே இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா கூட 2 நாள் ஆச்சு, ஒரு 5 லட்சம் பேரோட பார்க்கல. ஏண்டா உன் படத்தை ஓசியா போட்டு 5 லட்சம் பேர் பார்க்கலையே, உங்களுக்கு எப்படிடா ஓட்டு போடுவாங்க?